நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் மாதம் படு ஜோராக துவங்கி இருக்குங்க. இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் தனியாக ஒரு கரன்சியை டெவலப் பண்ணிட்டு போயிட முடியாது, அப்படியே நாங்கள் பார்த்துட்டுலாம் அதை சும்மா விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் இந்த பிரிக்ஸ் கரன்சியை ஃபாலோ பண்ணுறாங்களோ, பிரிக்ஸ் புதுசாக ஒரு கரன்சி கொண்டு வந்தாங்க அப்படின்னா யாரெல்லாம் அதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க யாருமே அமெரிக்காவோட அவங்க யாருமே ட்ரேட் பண்ண வேணாம். கிட்டத்தட்ட 100% அந்த நாடுகளுக்கு வரி விதிக்கப்படும். அமெரிக்காவோட அவங்க வர்த்தகமே பண்ணாத வகையில் 100% வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் எச்சரிக்கையை ட்ரம்ப் விடுத்திருக்கிறாரு. ஸோ டாலரை அவங்க பயன்படுத்தினா ரொம்ப நல்லது, அப்படி இல்லாட்டி அவங்க வேற யாரையாவது தேடி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கு, ஒரு புயலை கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு நிறையா பேர் இரண்டு விதமாக கருத்து சொல்லி இருக்கிறாங்க. ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா மட்டுமே உலகம் கிடையாது, உலகம் அப்படின்றது அமெரிக்காவுக்கு அப்பாற்பட்டு இருக்குது. ஸோ உங்களுடைய கரன்சியை வச்சுட்டு நீங்கள் டாமினேட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற அந்த காலெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரம்ப் இதற்காக தான் பதவிக்கே அவர் வந்தார், அமெரிக்கன் டாலரை ரொம்ப ஒரு முக்கியமான கரன்சியை நான் கொண்டு வருவேன், திருப்பி பழையபடிக்கு டாலரோட முக்கியத்துவம் அதிகரிக்கிற மாதிரி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்தார். ஸோ அதை தான் அவர் செய்ய போகிறாரு. அதற்கான அந்த ஒரு வெளிப்பாடு தான் இது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை நான் தனிப்பட்ட முறையில் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அமெரிக்காவினுடைய அந்த டாமினேட்டிங் பவரை காட்டுற மாதிரி தான் இது தெரியுது. ஸோ அமெரிக்கா மட்டுமே உலகம் கிடையாது. நீங்கள் ரஷ்யாவை டாலர் பேமெண்ட் சிஸ்டத்துலேருந்தே டோட்டலாக தூக்கிட்டீங்க. ஸோ அப்புறம் எப்படி ரஷ்யாவோட ட்ரேட் பண்ணுறது? ஸோ பிரிக்ஸ் கூட்டமைப்பு இதனால தான் இந்த டாலர் இல்லாமல் வேற ஒரு கரன்சியை பயன்படுத்துறதுல ரொம்பவே தீவிரமாக இருக்கிறாங்க. ஸோ அமெரிக்கா தொடர்ச்சியாக டாலரை ஒரு வெப்பனாக பயன்படுத்தி வந்தாங்க அப்படின்னா மாற்றுப்பாதையில் நிறையா நாடுகள் செல்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. குறிப்பாக நம்மளும் எதிர்காலத்தில் டாலர் இல்லாத ஒரு பேமெண்ட் சிஸ்டத்தை தான் பெரிய அளவுக்கு விரும்புகிறோம் நண்பர்களே. நம்மளுடைய எக்ஸ்போர்ட் ரொம்ப அதிகரித்து இந்தியன் கரன்சியினுடைய அந்த வேல்யூ ரொம்ப அதிகமாச்சுன்னா அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கரண்ட்டாக இப்போ நம்ம அந்த பொசிஷனில் இல்லை, கூடிய விரைவில் அப்படி ஒரு நிலைமை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. சரி, இப்போ அடுத்து உக்ரைன் ரஷ்யா போர் சம்மந்தமான விஷயத்துக்கு வர்றேன். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பார்த்தீங்கன்னா கேத் கெலாக் அப்படின்றவரை ரஷ்யா உக்ரைனுக்கான ஒரு சிறப்பு தூதராக நியமிச்சிருக்கிறாரு. இந்த நவம்பர் 27 நியமிச்சிருக்கிறாரு. இதுவும் பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த கேத் கெலாக் அப்படின்றவர் தான் உக்ரைன் போரை எப்படி முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் பிளானை ரெடி பண்ணி அதை ட்ரம்ப் கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கிறாரு. இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் சப்மிட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் சொல்லக்கூடியதை கேட்டுட்டு தான் ட்ரம்ப் இந்த உக்ரைன் போரை கையாளுவார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கெலாக் அப்படின்றவர் உக்ரைனுக்கான ஒரு சிறப்பு தூதராக ட்ரம்ப் நியமிச்சிருக்கிறாரு. கெலாக் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒயிட் ஹவுஸினுடைய நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய சீஃபாக இருந்தவர். இதற்கு முன்னாடி அந்த ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தவர். ஸோ இவர் என்ன ஒரு பிளானை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா, அதாவது உக்ரைன் போரை எப்படி முடிப்பது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாருன்னா, உக்ரைனை ரஷ்யாவோட வலுக்கட்டாயமாக பேச்சுவார்த்தைக்கு ஃபோர்ஸ் பண்ணுறது. ரஷ்யாவும் உக்ரைனும் உட்காந்து பேசணும். சப்போஸ் உக்ரைன் ரஷ்யா கிட்ட பேச மறுக்கிறாங்க அப்படின்னா உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆயுதங்கள் வழங்கக்கூடாது, ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்தணும். இதே இது வேற மாதிரி, ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு வரல, ஆனால் உக்ரைன் பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறாங்க, ரஷ்யா போரை தொடர்ச்சியாக பண்ணி இருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உக்ரைனுக்கு நிறைய ஆயுதங்கள் வழங்கலாம் அப்படின்றத இவருடைய அந்த பீஸ் பிளான்ல சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த போரில் உக்ரைன் அவங்களுடைய இழந்த பகுதிகளை பேச்சுவார்த்தையின் மூலமாகத்தான் மீட்டெடுக்கணும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு. உக்ரைனை திருப்பி மீட்டு கொண்டு வருவதற்கு உக்ரைனுக்குள்ள பெரிய சேதம் ஏற்பட்டிருக்குல்ல ரஷ்ய தாக்குதல்னால. ஸோ அதை எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, ரஷ்யாவினுடைய எனர்ஜி எக்ஸ்போர்ட்ஸுக்கு வருங்காலத்தில் பெரிய அளவுக்கு டேக்ஸ் போடணும். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்குலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களே யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அமெரிக்காவுக்கு. ஸோ அதை பெரிய அளவுக்கு டேக்ஸ் போடணும். அதுலேருந்து வரக்கூடிய அந்த ரெவன்யூவை உக்ரைனுக்கு வழங்கி உக்ரைனுடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்படி ட்ரம்ப் ரொம்ப ஒரு தெளிவான பாதையில் போகிறாரு. கெலாக் அப்படின்றவர் இப்போ நியமிச்சிட்டாரு. ஸோ அதனால் வரப்போகிற காலங்களில் உக்ரைனுக்கு ரொம்ப ஒரு நெருக்கடியான சூழல் தான். ஸோ இதை ஜெலன்ஸ்கி புரிஞ்சுக்கிட்டாரு. ஜெலன்ஸ்கி இப்போ புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார், ரஷ்யாவோட டிப்ளமேட்டிக்காக நாங்கள் பேசுவதற்கு தயார். ஆனால் ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நேட்டோ உக்ரைனை ஒரு நேட்டோ மெம்பராக ரெகக்னைஸ் பண்ணிக்கணும், எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் நாங்கள் ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போக முடியாது, அது ரொம்ப ஆபத்தாக போய் முடியும். இப்போதைக்கு ஒரு சீஸ்ஃபயர் ஏற்படும், ஆனால் நாளைக்கு திருப்பியும் புட்டின் எங்கள் மேலே தாக்குதல் நிகழ்த்துவார். ஸோ அதனால் எங்களுக்கு எந்த உத்தரவாதம் நீங்கள் வழங்குறீங்க ரஷ்யாவோட நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி ஒரு பக்கம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஜெலன்ஸ்கி சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா அவர் தரப்பில் ரொம்ப வாஸ்தவமான விஷயம். அவர் ஈஸியாக ஏமாத்திட முடியாது.
ரொம்ப புத்திசாலித்தனமாக உக்ரைனை சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் நினைக்கிறாரு. ஸோ வரப்போகிற காலங்களில் என்ன நடக்குது அப்படின்ற வந்துட்டு எல்லாரும் மாவலாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எது எப்படியோ கண்டிப்பாக உக்ரைன் வந்து ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போவாங்க அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் புட்டின் அவர்களும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சைக்காலஜிக்கலாக இன்னொரு கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ட்ரம்ப்பை வந்து க்ளோஸாக ரஷ்யாவின் பக்கம் இழுக்கிற மாதிரி வந்துட்டு புட்டின் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, ட்ரம்ப் வந்து உக்ரைன் விஷயத்தில் அமைதியை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அந்த முயற்சியில் வந்துட்டு அவர் செஞ்சு வந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் ட்ரம்ப் அவர்களினுடைய அந்த உயிருக்கே பெரிய ஆபத்து ஏற்பட்டு இருக்கு. எலெக்ஷன் டயத்தப்போ வந்துட்டு அவரை அசாசினேட் பண்ணுவதற்கு பல முறை முயற்சி நடந்திருக்கு. அவருக்கு எதிராக நிறையா திட்டங்கள் வந்து தீட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அவருடைய உயிரே வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில இல்லை. அவர் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு ஒரு அறிவுரை வழங்கியிருக்கிறார். நீங்கள் பாருங்கள், ரஷ்யன் பிரசிடென்ட்டு அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு ஒரு அட்வைஸ் வந்துட்டு வழங்கியிருக்கிறாரு. இதற்கு முன்னாடி ஜோ பைடனுக்கும் புட்டினுக்கும் இடையில இப்படிப்பட்ட ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு கிடையாது. ஆனால் இங்கே ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் இடையில வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்றத எல்லாருமே வந்து பார்க்க முடியுது. ஸோ இதனாலேயே ரஷ்யா அமெரிக்கா உறவுகள் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. டெமோக்ராட்ஸுக்கு கீழே அமெரிக்கா எப்படி செயல்பட்டது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யாவை ரொம்ப வந்து அவங்க நெருக்கடிக்குள்ளாக்குனாங்க. இதனால் ரஷ்யா வந்து சைனாவோட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு போனாங்க. ஆனால் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ரஷ்யா சைனாவோட ரொம்ப க்ளோஸாக போகக்கூடாது, நம்ம ரஷ்யாவை ஐசோலேட் பண்ணக்கூடாது, ரஷ்யாவுக்கு வந்துட்டு அமெரிக்கா ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிசியில் வந்துட்டு அது அவங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ வரப்போகிற காலங்களில் ஜியோ பாலிட்டிக்ஸில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. சரி, இப்போது வேற ஒரு பரபரப்பான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன். சிரியாவில் திடீர்னு வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமான ஒரு மோதல். அங்கே வந்து அமைதி நிலவி வந்துட்டு இருந்தது 2020 ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே பயங்கரமான கிளாஷஸ் சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸுக்கும் அசாதினுடைய படைகளுக்கும், அரசாங்க படைகளுக்கும் இடையில. இதில் அமெரிக்கா பேக் பண்ணக்கூடிய அந்த டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமாக முன்னேறி வந்துட்டு இருக்கிறாங்க. அலப்போ நகரத்தை வந்து சிரியாவில் இருக்கக்கூடிய 2வது பெரிய நகரம். ஸோ அந்த நகரத்தை இப்போ வந்து முழுமையாக அமெரிக்க ஆதரவு படைகள் வந்து கைப்பற்றிட்டாங்க. அசாதுக்கு எதிரான படைகள் கைப்பற்றிட்டாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். சிரியாவில் இருக்கக்கூடிய அசாத் ரெஜீமை யார் பெரிய அளவுக்கு பேக் பண்ணி வந்துட்டு இருக்கிறா அப்படின்னா ஈரானும் ரஷ்யாவும் தான். ஸோ திடீர்னு வந்து அமெரிக்காவினுடைய ஆதரவு படைகள் வந்து ஒரு முக்கியமான நகரத்தை கைப்பற்றி இருக்கிறாங்க அப்படின்றது மாபெரும் அதிர்ச்சி தான். புட்டினுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான், அசாதுக்கும் வந்துட்டு ஒரு பெரிய அதிர்ச்சி தான். சிரியாவில் என்ன நடந்தது அப்படின்ற ஷார்ட்டாக சொல்கிறேன். 2011 அசாத் அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி வந்துட்டு ஏற்பட்டது. ஸோ அந்த கிளர்ச்சியாளர்களுக்கு அமெரிக்கா வந்து பயங்கரமான ஒரு ஆதரவு அளித்தாங்க. அவங்க வந்து சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. துருக்கியினுடைய ஆதரவும் வந்து அந்த எஸ்டிஎஃப்க்கு வந்துட்டு இருந்தது நண்பர்களே. ஸோ இந்த வார் வந்து ரொம்ப இன்டென்ஸாக நடந்து வந்துட்டு இருந்தது. 2016 வரைக்கும் ரொம்ப தீவிரமாக வந்துட்டு நடந்தது. அதுக்கப்புறம் வெற்றி தோல்வி இல்லாமல் ஒரு ஸ்டேல்மேட்டில் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இந்த கிளர்ச்சியாளர்கள் நிறைய பகுதியை வந்துட்டு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதற்கப்புறம் 2020 வந்து பார்த்தீங்கன்னா துருக்கியும் ரஷ்யாவும் ஒரு சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் வந்துட்டு போட்டுக்கிறாங்க. ஸோ அதற்கப்புறம் யாருமே வந்து இந்த எல்லை பகுதியை தாண்டி வந்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. பட் ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு இந்த புதன்கிழமை என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க இந்த பிரச்சனையை துவங்கலை. புதுசாக ஒரு மிலிட்ரி கூட்டணி அவங்க வந்து ஒரு ஆப்ரேஷனை வந்துட்டு ரஷ்யன் ஃபோர்ஸஸ்க்கு அகெயின்ஸ்டாக, அப்புறம் வந்து அசாத் ரெஜிம்க்கு அகெயின்ஸ்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதற்கப்புறம் சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் பெரிய அளவுக்கு நிறைய கிளர்ச்சி படைகள் இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒன்றா இணைஞ்சு அசாதுக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு சண்டையை தீவிரமாக்குறாங்க. ஸோ இதை வந்து அசாத் ரெஜிம் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவங்க எதிர்பார்க்கவே வந்துட்டு இல்லை. ஸோ இப்போ ரஷ்யன் வார் பிளேன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அலப்போ நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த கிளர்ச்சியாளர்களினுடைய நிலைகள் மீது வந்து குண்டு போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த விஷயம் சிரியாவில் நடந்துட்டு இருக்கிறது சிஐஏவும் மொசாடும் இணைஞ்சு ரஷ்யாவுக்கு எதிராக செஞ்ச ஒரு பயங்கரமான ஒரு சதி வேலை பெர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி ரஷ்யா வந்து டைவர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யா வந்து உக்ரைன் ரஷ்யா போரில் ரொம்ப பிஸியாக வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெஸ்புல்லாவுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஈரானும் ரஷ்யாவும் 2 சைடுமே ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் சிரியாவில் ஒரு மாபெரும் மாற்றத்தை வந்து உண்டு பண்ண முடியும், அது வந்து ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் பண்ணி இந்த நேரத்தில் சிஐஏவும் மொசாடும் வந்துட்டு கிளம்பிறங்கி இருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ரஷ்யா ஃபஸ்ட்டு என்ன நினச்சாங்க, மிடில் ஈஸ்டில் குறிப்பாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையில ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த நேரத்தில் அமெரிக்கா டைவர்ட் ஆவாங்க, எல்லா ஃபோக்கஸையுமே வந்துட்டு அவங்க உக்ரைன் பக்கம் வந்துட்டு காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீவியேஷனாக மிடில் ஈஸ்டில் ரஷ்யா வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு பெருசு பண்ணுறாங்க. ஆனால் அதே விஷயத்த யார் கையில் எடுத்துக்கிறா, அப்போது சிஏஏ வந்து கையில் எடுத்துக்கிறாங்க. உண்மையிலே ரஷ்யாவுக்கு வரப்போகிற நாட்கள் ரொம்ப தலைவலி தான். ஏன்னா ரஷ்யாவினுடைய ரிசோர்ஸஸ் எல்லாமே பெரிய அளவுக்கு உக்ரைன் ரஷ்யா போரில் வந்துட்டு ஆக்குபைடாக இருக்கிறதுனால
இப்போ அசாட் ரெஜிமுக்கு ரஷ்யானால் பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அதே கட்டான ஒரு சூழ்நிலை தான் இப்போ ஈரானுக்கும் நண்பர்களே. அவன் வெப்பன் எடுத்து அவனையே வந்துட்டு செய்யணும் அப்படின்ற அந்த மாதிரி இப்போது சிஐஏவும் மொசாடும் பயங்கரமான ஒரு பிளான் போட்டிருக்கிறாங்க. சரி, இப்போ இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய 2 அரசாங்கங்கள் அவங்க தான் இப்போ இந்தியாவினுடைய முதன்மையான எதிரி அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். பாகிஸ்தானோட இந்த 2 நாடுகள் தான் இப்போ இந்தியாவுக்கு எதிராக ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க. ஒன்று பங்களாதேஷ் பற்றி பார்த்துடலாம். பங்களாதேஷ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த இஸ்கான் கோயிலில் இருக்கக்கூடிய முக்கியமான சுவாமிகளை இப்போது அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எல்லாருமே செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 நாளைக்கு முன்னாடி சின்மய் கிருஷ்ணதாஸ் அப்படின்ற முக்கியமான ஒரு சுவாமி அவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இப்போது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய நிறையா ஹிந்து கோயில்கள் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. கிட்டத்தட்ட 3 கோயில்கள் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாக அங்கேருந்து தகவல்கள் உறுதியாக வந்திருக்கு. இன்னும் இந்துக்கள் மீதான அந்த தாக்குதல் அப்படின்றது வங்கதேசத்தில் தொடர்ந்து தான் இருக்குது. ஸோ இதனால் இந்த வெள்ளிக்கிழமை நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, வங்கதேச அரசாங்கம் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து நடந்துக்கணும். அந்த நாட்டினுடைய மைனாரிட்டிஸை பாதுகாக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. ஸோ அது தவறாமல் அவங்க செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதற்கு பங்களாதேஷ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியன் மீடியாவில் எல்லாருமே தப்பாக காட்டுறாங்க. பங்களாதேஷில் மைனாரிட்டிஸ் தாக்கப்படுற மாதிரி நீங்கள் வேணும்னே எங்களுக்கு எதிராக ஒரு ஃபால்ஸ் கேம்பெயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை ஒத்துக்காமல் வங்கதேச அரசாங்கம் நம்மளுடைய மீடியாஸ் ப்ளேம் பண்ணுறாங்க. ஸோ வங்கதேசத்துக்குள்ளே நிலைமை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய முகமது யூனிஸினுடைய அரசாங்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக செயல்பட முடியுமோ அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக செயல்பட்டு இருக்கிறாங்க நண்பர்களே. ஸோ இந்த வரிசையில் நார்த் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஜேஎன் ராய் ஹாஸ்பிட்டல் இப்போ புது ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, வங்கதேசத்திலிருந்து இந்தியா வரக்கூடிய பங்களாதேஷ் சிட்டிசன்ஸுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம். என்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸுக்கு அகெயின்ஸ்டான அந்த தாக்குதல் நிறுத்தப்படுதோ அன்றைக்கி தான் நாங்கள் அந்த சிட்டிசன்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இந்தியன் ஃப்ளாக் ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை அதனால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேஎன் ராய் ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்கிறாங்க. இன்னமும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொல்கத்தாவில் ஒரு சில பகுதிகளில் பங்களாதேஷில் மைனாரிட்டிஸ்க்கு அகெயின்ஸ்டாக நடத்தப்படுற அந்த தாக்குதலுக்கு எதிராக கொல்கத்தாவில் போராட்டங்கள் அங்கங்கே நடந்து இருக்கு நண்பர்களே. ஸோ இப்படி பங்களாதேஷில் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. பங்களாதேஷ் பெரிய அளவுக்கு இந்தியாவோட பார்டர் ஷேர் பண்ணுறாங்க. இந்தியாவை புறக்கணிச்சிட்டு இந்தியாவோட ஒரு மோதல் போக்கு தேசம் செயல்பற்ற முடியாது. அதை பங்களாதேஷ் புரிஞ்சுக்கணும். இல்லாட்டி இது பங்களாதேஷ்க்கு தான் ரொம்ப தீமையில் போயிட்டு முடியும்னு நான் சொல்லிக்கிறேன். சரி, நான் இன்னொரு எதிரி சொன்னேன். ஒரு எதிரி பங்களாதேஷ், இன்னொரு எதிரி கனடா. கனடா முற்றிலுமாக இந்தியாவுக்கு எதிராக அந்த காலிஸ்தான் விஷயத்தில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிமினலாக 24 மணி நேரம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஆஷ் தல்லா அப்படின்ற ஒருத்தன் காலிஸ்தான் டைகர் ஃபோர்ஸினுடைய தலைவன். ஸோ அவனுக்கு எதிராக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. இப்போ கனடாலே அவன் ஒரு பெரிய டான் மாதிரி தான் இருக்கிறான். ஸோ அவனை வேற ஒரு துப்பாக்கி சுடு சம்பவத்தில் கனடா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் அவனை இந்தியாவுக்கு எக்ஸ்ட்ராடிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி ஒரு எக்ஸ்ட்ராடிஷன் ரெக்வஸ்ட் நம்ம வைக்கிறோம். ஆல்ரெடி வச்ச ரெக்வஸ்ட் கனடா கன்சிடர் பண்ணல. திருப்பி ஒரு ரெக்வஸ்ட் நம்ம வைக்கிறோம். கோர்ட் அதை விசாரிக்கிறாங்க. ஆனாலும் இந்தியாவுக்கு அவனை எக்ஸ்ட்ராடிஷன் பண்ண எந்த விதமான ஒரு அறிவிப்பும் வெளியிடலை. மாறா இப்போ அவனுக்கு பார்த்தீங்கன்னா பெயில் வழங்கிட்டாங்க. ஸோ இப்படி கனடாவில் காலிஸ்தானிகளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. அங்கே அவங்க வேற எந்த தப்பு, வழிப்பறி, ராபரி என்ன பண்ணாலும் நீ காலிஸ்தானியா உனக்கு ஃப்ரீ பாஸ் அப்படின்ற மாதிரி அங்கே நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. முக்கியமாக இந்தியாவுக்கு எதிராக இவங்களை ஒரு ஆயுதமாக பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனடா செயல்பட்டு இருக்கிறாங்க. ரொம்ப மோசம் இல்லை. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பங்களாதேஷும் கனடாவும் இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான எதிரிகளாக, அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்களை நான் சொல்கிறேன், இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான எதிரிகளாக செயல்பட்டு இருக்கிறாங்க. கரெக்டு தானே? கரெக்டு தான். மாறா பாகிஸ்தான் நம்மளை ட்ரெடிஷ்னலாக பயங்கரமாக எதிர்க்கிறவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அவங்களே அழிச்சு இருக்கிறாங்க. பாகிஸ்தான் செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன் மோடில் இருக்கிறாங்க. செய்தியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இம்ரான்கான் பிரச்சனை இன்னமும் தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கு. இம்ரான்கான் ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்கள் பண்ணி இருக்காங்க. ஸோ அதில் இப்போ ரீசெண்டாக இஸ்லாமாபாத்தில் மாபெரும் கலவரம், நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கேபி ப்ராவின்ஸில் பாகிஸ்தான் தாலிபான்கள் மாபெரும் தாக்குதலை முன்னெடுத்து இருக்கிறாங்க. பலூச்சிஸ்தானில் அங்கே பலூச் போராளிகள் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதலை முன்னெடுத்து இருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்கள். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யா போர் சம்மந்தமாக தான். ட்ரம்பினுடைய வருகை ஒரு மாபெரும் மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அப்படி தான் விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.